உபனிஷத்துக்கள் அவை அமிர்தபிந்து உபனிஷத், பிருகத் ஆரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், கோபாலதாபனி உபனிஷத், கௌஷீதகி உபனிஷத், மகா உபனிஷத், மாந்தூக்கிய உபனிஷத், முண்டக உபனிஷத், நாராயண உபனிஷத், பிரசூன உபனிஷத், புருஷபோதினி உபனிஷத், சுபல உபனிஷத், தைத்ரீய உபனிஷத், ஸ்வேதாஸ்வதா உபனிஷத், கத உபனிஷத், ஈசோ உபனிஷத், ஐத்ரேய உபனிஷத், கேனம் உபனிஷத். அதேபோல் நாரத புராணம், பிருஹன்னாரதீய புராணம், கூர்ம புராணம், மத்ச புராணம், வராக புராணம், விஷ்ணு புராணம், பத்ம புராணம், கருட புராணம், நரசிம்ஹ புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், திருவிடையாளர் புராணம், கந்த புராணம், பிரம்ம புராணம், அக்னி புராணம், வாமன புராணம், பாகவத புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகிய இவற்றால் கடவுளின் அவதாரங்களின் நோக்கங்கள், வாழ்க்கை ஒழுக்கத்தின் அவசியம், மரணத்திற்கு பின் மனிதன் நிலை, சைவ வைஷ்ணவ நெறிமுறைகள் மற்றும் படைப்பின் ரகசியம் போன்றவை மிக எளிமையாக கதைகளின் வடிவிலும் தத்துவ விளக்கங்களின் வடிவிலும் மிக அழகாக நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இவை சீட பரம்பரை வாயிலாக முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மாவுக்கும், அவர் நாரதருக்கும், நாரதர் வியாசருக்கும், வியாசர் மத்வாச்சாரியாருக்கும், அவர் பத்மநாபருக்கும், பத்மநாபர் நரஹரிக்கும், அவர் மாதவருக்கும், பின்னர் அடுத்தடுத்து மாதவர் அக்ஷோப்பியருக்கும், பின்னர் ஜெயதீர்த்தர், ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர், ஜெயதர்மர், புருஷோத்தமர், பிரம்மண்ய தீர்த்தர், வியாசதீர்த்தர், லக்ஷ்மிபதி, மாதவேந்திரபூரி, ஈஸ்வரபூரி, மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யர், ரூப, ரகுநாதர், கிருஷ்ணதாஸ், நரோத்தமர், ஷஸ்வநாதர், பலதேவர், பக்த வினோத தாகூர், கௌர கிஷோர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி என குரு சிஷ்ய பரம்பரை வழியாக தற்காலம் வரை நம்மிடம் நூல்களாக திகழ்கின்றன என்றால் நமது பாரம்பரியம் அவ்வளவு சாமானியம் அல்ல என்பது தெளிவாக விளங்கும்.